பிக் பாஸ்ல இருந்து வெளியே வந்த தீபக் அவரு என்ன சொல்லிருக்காருன்னு தெரியுமா? டைட்டில் மிஸ் ஆனாலும் வெயிட்டான சம்பளத்தோட தான் வெளியே வந்திருக்காரா? வாங்க என்னாச்சுங்கிறத பார்க்கலாம். பிக் பாஸ் சீசன் 8 எல்லாருக்குமே தெரியும். இந்த முறை சீசன் 8 கடைசி நேரத்துல ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்குங்க. நாம எதிர்பார்க்காத நிறைய விஷயங்கள் வீட்டுக்குள்ள நடந்துருச்சுன்னே சொல்லலாம். அந்த வகையில தீபக் அவரெல்லாம் கண்டிப்பா வெளியே வரவே மாட்டாரு. கடைசியில ஃபைனல் வரைக்கும், அதாவது ஃபைனல் ஸ்டேஜ்ல கூட அவரை பார்க்க முடியும்னு நம்ம நினைச்சோம். ஆனா எதிர்பாராத ஒரு புது ட்விஸ்டா தான் இருந்துச்சு. தீபக் அவரும் அருண் அவங்க டபுள் எவிக்ஷன்ல இந்த வாரம் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் வெளியே வந்திருக்காங்க. அருண் அவரு வெளியே வந்துட்டாரு. இப்ப தீபக் அவர் வெளியே வந்திருக்காரு. அந்த வகையில தீபக் அவரு ரொம்பவே பொறுமையா, ரொம்ப பொறுப்பா இந்த நிகழ்ச்சியில விளையாண்டாரு அப்படின்னு சொல்லலாம். நல்ல வரவேற்பு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம தீபக் அவர் பாத்தீங்கன்னா இளம் தலைமுறையினருக்கு அவங்களுக்கு வழிகாட்டியா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி பெயரெல்லாம் கூட வாங்கியிருந்தாரு. ஏன்னா அந்த அளவுக்கு அவருடைய விளையாட்டு நல்லா இருந்துச்சு. ராணவ் அவங்களுக்கு, ரயான் அவங்களுக்கெல்லாம் அவரு சப்போர்ட் பண்ணி பேசினது, அதாவது எல்லாரையும் கேம் ஆட வச்சது, இந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. மோட்டிவேட் பண்ணது நல்லா இருந்துச்சு. அந்த வகையில இப்ப தீபக் அவங்களும் அருண் அவங்களும் வெளியே வந்திருக்காங்க. ரெண்டு பேருக்குமே எதிர்பாராத ஒரு விஷயமா தான் இது இருந்திருக்கும். ஏன்னா கடைசி நாள் வரைக்கும் அவங்க இருப்பாங்கன்னு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அந்த வகையில 99 நாட்களுக்கு சேர்த்து அவங்க எவ்வளவு சம்பளம் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற தகவலும் வெளியாகிருக்கு. அதுல தீபக் அவர் பாத்தீங்கன்னா ஒரு எபிசோடுக்கு 30,000 பக்கம் சம்பளம் வாங்கியிருக்காரு அப்படிங்கிற ஒரு நியூஸ் கிடைச்சது. ஒட்டுமொத்தமா அவர் இருந்த நாட்கள் 99 நாட்கள் சேர்த்து அவருக்கு 29,70,000 சம்பளமா கொடுத்திருக்காங்களாம். இந்த சீசன்ல அதிகம் சம்பளம் வாங்கிய போட்டியாளர்கள்ல தீபக் அவரும் ஒருத்தர் அப்படின்னு சொல்றாங்க. தீபக் அவர் வெளியே வந்ததுக்கு அப்புறம் இவ்வளவு சம்பளம் வாங்கியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் இப்ப வேகமா சமூக வலைதளங்கள்லயும் பரவிக்கிட்டு இருக்குங்க. அந்த வகையில போட்டியாளர்களுக்கும் வீட்டுக்குள்ள எதிர்பாராத ஒரு விஷயமா தான் இருந்திருக்கும். தீபக் அவர் எவிக்ட் ஆனதுக்கு அப்புறமா நிறைய பேர் பிஆர்களோட ஆதிக்கம் அதிகமா இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி நல்ல போட்டியாளர்களை வெளியே அனுப்பிடுறாங்க, நல்ல போட்டியாளர்கள் எவிக்ட் ஆயிடுறாங்க, இந்த ஒரு விஷயம் தான் இங்க நடக்குது அப்படின்னு எல்லாம் கூட கோபத்தோட நிறைய பேர் அவங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டு இருக்காங்க. அவ்வளவு தூரம் கோபமாயிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஏற்கனவே வீட்டுக்குள்ள பிஆர்களோட வேலை தான் அதிகமா இருக்கு, அதனாலதான் போட்டியாளர்கள் வீட்டுக்குள்ள இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் எல்லாம் ரொம்ப வேகமா பரவிக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கு தகுந்த மாதிரியே தீபக் அவரை வெளியில அனுப்புனது, தீபக் அவர் வெளியே வந்தது எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சியை தான் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். எது எப்படியோ எதிர்பாராத ஒரு புது ட்விஸ்ட் தான் இருக்க போகுது ஃபைனல்ல, அதுவும் டைட்டில் வின்னர் ஆக போறதுல. ஏன்னா இந்த முறை மக்கள் செலக்ட் பண்ண ஒருத்தர் தான் வின்னர் ஆக போறாரு, முத்து அவர் தான் வின்னர் ஆக போறாருன்னு உறுதியா ஒரு நியூஸே வெளியாகி இருக்கு. ஸோ எதிர்பாராததை எதிர்பார்க்கலாம். என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்த்தா தாங்க தெரியும். இதெல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. இன்னும் இது போல நிறைய பிக் பாஸ் அப்டேட்ஸ் எல்லாம் நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.